இயேசு கிறிஸ்துவின் உடன்பற்றாளர்களே, உங்கள் யாவருக்கும் ஆவண மையம் சார்பாக என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்காடு லுதரன் திருச்சபையினுடைய ஆவண மையம் சார்பில் நாம் டாண்டலியான் ஃப்ளவர்ஸ் சீமை காட்டு முள்ளங்கி மலர்கள் என்கிற தொடரில் நாம் மீண்டுமாக சந்திக்கிறோம். இந்த தொடரில் நாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த திரு சிகாமணி கார்மேல் ஆலயத்தினுடைய கோயில் பணியாளரை பற்றின பகிர்வுகளை நாம் இதில் காண இருக்கின்றோம். மேல் சங்கத்துல கலை குத்தாடி மாதிரி இருந்தவர். ஓகேங்க. அப்போ கிராமத்துல ஊழியத்துக்காக போறாங்கல்ல, மிஷினரி மாதிரி போவாங்க. மிஷினரி மாருங்க, பைபிள் அம்மா மாருங்க, இவங்கெல்லாம் அங்க கும்பலா போய் பாட்டு பாடி ஜெபம் பண்ணும்போது அவங்க அறிமுகமானார் அவரு. சரிங்க. தங்கவேலுன்றவர், அவங்க மிஸ்ஸஸ் லிடியான்றவங்களாம். சரிங்க. அப்புறம் அந்த ஃபேமிலியை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும்ட்டு இவங்க அடிக்கடி போய் போய் அவங்களோட பேசி அவங்கள கிறிஸ்துவங்களா மாற்றி, சரிங்க, அவங்கள அப்படியே விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி லீபனோன் கொண்டு வந்து அவர் தோட்டக்கார போட்டாங்க. சரிங்க. அந்த அம்மா தறிப்பட்டையில் ஒரு வேலை கொடுத்து இந்த நூல் சுற்றுற வேலை மாதிரி கொடுத்தாங்க. ஓகேங்க. பிள்ளைங்களை சாரன் போர்டிங் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. சரிங்க. பெண் பிள்ளைங்க 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைங்களையே சீலோகம் போர்டிங் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. அதில் பெரிய மகன் யோவான்ன்றவன் மேல் செங்கத்தில் கோயில் பிள்ளையார். ஓகே, ஓகேங்க. சிகாமணி இங்கே கோயில் பிள்ளையார் கார்மேல இருந்தாரு. ஆமாங்க. மாசிலமணின்றவர் ஒரு நல்ல படிக்கக்கூடிய பையன். அவங்க படிச்சுட்டு மெட்ராஸில் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறான். சரிங்க. அடுத்தது இன்னொரு தம்பி ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரிங்க. சரிங்க. ஜெயராஜ் என்ற தம்பி. அவனும் கொஞ்சம் படிச்சுட்டு மெட்ராஸில் தான் வேலை செய்யறான். சரிங்க. எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி பிள்ளைங்களோட தான் இருக்கிறாங்க. இந்த 2 பெண் பிள்ளைங்கள ஒரு பெண்ணு நாயுடு மங்கலத்துல இங்க மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் வரல. ஓகேங்க. ஓகேங்க. இன்னொரு பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியல எனக்கு. சரிங்க. அதுதான் அவங்களுடைய ஃபேமிலி ஒரு கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனா சபையில இந்த மாதிரியான ஊழியங்கள்ல அவங்கள அர்ப்பணிப்போட செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது தான். அது நம்ம ஒரு சாட்சி விட்னஸா உங்ககிட்ட கேட்டுக்கிறேங்க. அதாங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மதித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இந்த நேரத்தில் கூட கடவுளுடைய அழைப்பை பெற்று கடவுளுடைய ராஜ்யத்திற்காக சென்றிருக்கின்றதான அருமையான பொறுப்பு சிகாமணி குடும்பத்தாருக்கு ஆறுதலில் தருதலில் மனிதர்களால் தர முடியாதான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கடவுளுடைய குடும்பத்திற்காக நான் சொல்லிக்கின்றேன். சிகாமணி அவர்களை கூட நான் பார்க்கின்ற பொழுது டிபி டேவிட் காலத்தில் 80களுடைய துவக்க நிலையில் இருந்து அதற்கு பின்பதாக 90களிலே அவர் இந்த கர்மேல் குருசேகத்தினுடைய கோயில் பிள்ளையாக அவர்கள் அன்றைய நாள் துவங்கி அவருடைய அழைப்பு கொடுக்கப்படுகின்ற வரையில் அவர் மாத்திரமல்லாமல் அவருடைய குடும்பத்தினரும் கூட அதிகமாய் திருச்சபையுடைய பணிகளை கூட செய்தார்கள். அவருடைய துணைவியார், அவருடைய 2 பிள்ளைகள், மறுமுகமாக பேர பிள்ளைகளும் கூட எல்லா காரியத்திலுமே குடும்பமாய் கூட இருந்து அவர்கள் செய்தான பணிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்மேல் குருசேகரத்தினுடைய ஆயர்களாக, குருசேகரத்தினுடைய மூப்பர்களாக, சபையாராக கூட நாங்கள் அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி சொல்கின்றோம். குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக நாங்கள் சுமைக்கின்றோம். இந்த குருசேகரத்தில் அவர் பணி செய்த போது அவருடைய 2 பிள்ளைகள் கடவுளுடைய அழைப்பை பெற்று கடவுளை சென்று விட்டார். அவன் குழந்தையாக இருந்தபோது மற்றொருவர் ஆலயத்தினுடைய அலங்காரம் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக கூட கடவுளை அழைப்பை பெற்றார். இருந்த போதிலும் கூட தொடர்ந்து அவர்கள் இந்த திருச்சபையுடைய பணியை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் நல்ல ஒரு முன்மாதிரியான பணிகளை செய்து நிமித்தமாய் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் சென்றிருப்பார்கள். அதனால் அவர் விட்டு சென்றதான முன்மாதிரியான பணிகள் வரலாற்றிலே கூட கர்மேல் குருசேகரனுடைய வரலாற்றிலே ஒரு கோயில் பள்ளியாக பதிக்கப்படுகின்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் கூட இருந்தது. அந்த குடும்பத்தினருக்காக நாம் சபிக்கின்றோம், ஆறுதல் படுத்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். எங்களுடைய பயணத்திலே கூட அந்த குடும்பத்திலே கூட நாங்கள் பங்கெடுத்து அவர்களுக்கு உண்டான உதவிகளை நாங்கள் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கடவுள் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். நான் குறிப்பாக நம்முடைய ஆற்காடு லூத்தரன் திருச்சபை கார்மேல் குருசேகரத்திலே பணியாற்றிய கோயில் பிள்ளை திரு சிகாமணி அவர்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், என்னோடு கூட அவர்கள் ஏறக்குறைய 5½ ஆண்டு காலம் பயணித்திருக்கிறார்கள். என்னோடு கூட அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள் என்பது எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒருவேளை நானும் அவரும் போதகரும் கோயில் பிள்ளையும் போல இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு நண்பர்களைப் போல இருந்தோம். நட்பினுடைய அடிப்படையிலே இந்த 5½ ஆண்டு காலமாக நாங்கள் இந்த ஆலயத்திலே வாழ்ந்தோம், ஆலயத்தினுடைய பணிகளை செய்தோம் என்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆலயத்திலே நடந்த அனைத்து திருமணங்களிலேயும் திருமண ஏற்பாடுகளை செய்வது சிகாமணி. மரணங்கள் ஏற்படும் போது அடக்க ஆராதனைக்கு ஏற்பாடு செய்வது சிகாமணி. ஞானஸ்தான ஆராதனைகள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கு ஏற்பாடு செய்வது சிகாமணி. இப்படி பல்வேறு பண்டிகை நாட்களிலே ஆலயங்களை சிறப்பான முறையில் வைத்திருப்பது சிகாமணி. இப்படி அவருடைய வாழ்க்கையிலே அநேக அவருடைய ஊழியங்களை குறித்து நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். மிகவும் சிறப்பான பணி. தன்னுடைய உடலிலே சோர்வு இருந்தாலும் பலகீனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பெரிதாக எண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த கர்மேல் சபைதான் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய உயிர் மூச்சு என்று சொல்லி கடைசி வரைக்கும் இங்கேயே தன்னுடைய பணியை செய்தார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையினாலே அவருடைய பணி இந்த ஆலயத்திலே எப்பொழுதும் அவர்களை குறித்து பேசும் என்பதிலே சிறிதும் சந்தேகம் கிடையாது. ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவரை குறித்ததான பெருமைகள் நமக்கு தெரியாது. ஆனால் மரித்த பிற்பாடு அவருடைய பெருமைகள், அவருடைய அருமைகள் இவைகளெல்லாம் நாம் நினைத்து ஒருவேளை நாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். அந்த வரிசையிலே சிகாமணி அவர்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து சுகித்து ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்து இப்பொழுது கர்த்தருடைய பாதத்திலே இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரோட கூட சேர்ந்து நான் விசுவாசிக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு கடவுள் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் பொறுத்து வழிநடத்துவாராக. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். கோயில் பிள்ளை என்று சொல்கிற போது சிலர் அவர்களை கீழ்த்தனமாக நினைப்பார்கள். ஆனால் கோயில் பிள்ளை என்பவர் இந்த ஆலயத்தினுடைய அடித்தளமே கோயில் பிள்ளை தான். ஏனென்றால் காலையிலே இருந்து மாலை வரைக்கும் அவர்களுக்கு வேலை தான். அந்த வேலையை சீர் சிறப்பாக செய்வதற்கு போதகர்கள் உதவியாக இருக்க வேண்டும். அப்படியாக இந்த கர்மேல் சபையிலே அடியேன் பணியாற்றின பொழுது திரு சிகாமணி அவர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே தன் ஊழியத்தை செய்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக சொல்வேன். நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளெல்லாம் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்வதும் அப்பாவுக்கு உதவி செய்வதும் இப்பேற்பட்ட காரியங்களில் அவர் ஈடுபட்டு அப்பாவுடைய ஊழியத்தை அவர் சிறப்பாக செய்வதற்கு அவர்கள் உதவியாக இருந்தார்கள். அதற்காக நான் அந்த குடும்பத்திற்கு நன்றி சொல்கிறேன். அவருடைய துணையாருக்கு என்னுடைய ஆறுதலையும் அவருடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய ஜெபத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்பம் இன்னும் சிறப்பாக இருக்க, இன்னும் அவர்கள் ஆலயத்தினுடைய பணியை சிறப்பாக செய்ய, கோயில் பிள்ளை விட்டு சென்ற தன் ஊழியத்தை அவர்கள் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நான் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். தெய்வாசமாக அந்த குடும்பத்தோடு இருக்கட்டும். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு நண்பர் சிகாமணி அவர்களை குறித்து இந்த நாளில் கடவுள் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமை நண்பர் சிகாமணியும் நானும் 1968ஆம் ஆண்டு சாரோனில் ஒன்றாக படித்தோம். ஒரே ஹாஸ்டலில் உறங்கினோம், ஒரே இடத்தில் சாப்பிட்டோம். நாங்கள் இருவருமாக அங்கு 8ஆம் வகுப்பு வரையில் ஒன்றாக படித்தோம். திரு செல்லுதுரை தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுடைய காலத்தில் நாங்கள் அவர் 6th A மரகதன் டீச்சர் அவரிடத்தில் அவர் படித்தார். மிஸ்டர் பாக்யநாதன் ஐயா அவர்களிடத்தில் 6th B நான் படித்தேன். நாங்கள் இருவருமாக ஒன்றாக அந்த பள்ளியில் படித்து இருவருமாக கார்மேல் தேவாலயத்தில் பணி செய்கிறோம்.
அவர் கடந்த 35 ஆண்டுகளாக கார்மேல் தேவாலயத்தில் கோவில் பிள்ளையாக திரு ஜெயராஜ் உபதேசரை அவர்களால் அழைத்து வரப்பட்டு இந்த ஆலயத்தில் இந்த 35 ஆண்டுகளாக அவர் கடவுளுடைய பணியை செய்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் பீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லியிருப்பதைப் போல கடவுள் அவருக்காக ஒரு நல்ல பரலோக ராஜ்யத்தில் அவர் இருப்பார் என்ற விசுவாசத்தை கடவுள் கொடுத்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கலங்கி இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்துக்கு நாம் திருச்சபை மக்களாக சேர்ந்து அவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் கூறி அந்த குடும்பத்துக்கு நாம் ஜெபிக்கும்படி கடவுள் ஒரு இடம் கொடுத்த தருணத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் கூட அருமை போதகர்கள் ஒவ்வொரு போதகர்களுக்கும் அவர் பணி கடவுளுக்கு சாட்சியுள்ள ஒரு பணியாக இருந்தது. நாங்கள் பஜனைக்கு போகும் பொழுதும் அவர்களை இந்த இடத்தில் இளையோர் பணி ஆரம்பித்ததிலிருந்து அவர்களை நாங்கள் ஒன்றாக இருந்தோம், ஒன்றாக பழகினோம், ஒன்றாக உறங்கினோம், ஒன்றாக படித்தோம். இதை நினைத்து பார்க்கும்போது அவர் இல்லாத இடம் இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறது. ஆகையால் கலங்கியிருக்கக்கூடிய நமக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுப்பாராக, அந்த குடும்பத்தை பாதுகாப்பாராக. இந்த நாளிலும் கூட சிகாமணி அண்ணனை குறித்து நான் கூற வேண்டிய காரியங்கள், அண்ணன் இந்த ஆலய வளாகத்திலே தங்கி ஆண்டவருக்காக பணி செய்த அந்த நாட்களை நினைவு கூறுகிறேன். ஆலய வளாகத்திலே தங்கி ஆண்டவருக்காக பணி செய்வது என்பது எல்லாருக்கும் கிடைக்கின்ற ஒரு பாக்கியம் அல்ல. அந்த பாக்கியம் அண்ணனுக்கும் அண்ணனுடைய குடும்பத்திற்கும் கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பினை அண்ணன் மிக நேர்த்தியாக செய்து முடித்தார். ஆரம்ப காலங்களிலே தன்னுடைய முதல் மனைவியை இழந்து தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு அவர் பணி செய்த காலங்கள். அதன் பிறகு தமிழரசியை அவர் திருமணம் செய்து தன்னுடைய 2 மகன்களையும் அவர் ஈன்றெடுத்து 2 மகன்களையும் இழந்த நேரங்களிலும் கூட யோபுவை போல விசுவாசத்திலே தளராமல் ஆண்டவருக்கென அவர் உறுதியாய் பணி செய்த அந்த நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசத்தை ஆண்டவர் அவருக்கு அளித்திருக்கின்றார். அண்ணன் தன்னை விட மூத்தவர்களை மாத்திரமல்ல இளையவர்களிடம் கூட மரியாதையாய் அவர் நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு மிக ஒரு சாட்சியான ஒரு காரியங்கள். எப்போதுமே யாரை பார்த்தாலும் உடனே ஒரு சிரிப்பார். அந்த புன்னகை அவருடைய முகத்திலே எப்போதும் இருக்கும். எப்போதும் ஆண்டவருக்காக இரவு பகல் பார்க்காமல் அவர் உழைத்த காலங்களெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாமும் அண்ணனை போல ஆண்டவருக்காக நம்முடைய பணிகளை நமக்கு அளித்த பணிகளை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. என் பேர் ராணி. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொடுக்குறேன். சிகாமணி வந்து எனக்கு நானும் சிகாமணியும் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றா பிறந்து ஒன்றா வளர்ந்தோம். அவங்க அம்மா வந்து நெசவாளியில் வேலை செஞ்சுருந்தாங்க, தறி போட்டுருந்தாங்க. அவங்க அப்பா வந்து தோட்ட வேலை செஞ்சுன்னு இருந்தார். எங்கள் அம்மா வந்து நூல் சுற்றுற வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. இப்படி நாங்கள் 2 பேருமே இந்த வளாகத்தில் ஒரு தம்பி அக்கா போல் நாங்கள் வளர்ந்தோம். அவருக்கு கோயிலுக்குள்ள வேலை கிடைச்சிது. எனக்கு 68 வயசு, அவருக்கு 63 வயசு. இப்படியா இருக்கும்போது இந்த உறவு எங்களை விட்டு போகக்கூடாதுன்னு ஏஸ்பாதம் மகனுக்கும் சிகாமணி மகளுக்கும் திருமணம் நடந்தது. இது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட விவாகம். எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இருந்த போதிலும் அம்மா மிஸ் லிண்டன் அம்மா காலத்திலேருந்து குரோவம்மா காலத்து வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். அப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு போயிட்டோம். இப்படி இருக்கும்போது சிகாமணியுடைய இறப்பு எங்களுக்கு தெரிவிக்கும்போது பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. நாங்கள் இன்னமும் அதிலேருந்து நாங்கள் விடுதலை வரல, எங்களுக்கு விடுப்பு வரல, ரொம்ப கவலையோடு தான் இருக்கிறோம். இருந்த போதிலும் கர்த்தருடைய சித்தம் இது, கர்த்தருடைய சித்தத்தினால தான் எதுவுமே நடக்கும். அது போல் சிகாமணி இறப்பு எங்களுக்கு வந்தது. அப்போ நாங்கள் அதிர்ச்சி அடைஞ்சு திரும்ப நாங்கள் போயிட்டு அந்த எப்பொழுதுமே நாங்கள் சிகாமணி குடும்பத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதுபோல் எல்லாருமே உறுதுணையாக இருக்க கடவுளை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். திருமிகு சிகாமணி கோயில் பிள்ளை கோயிலை அப்படின்னா கூப்பிட்டோம். கோயில் பிள்ளைன்னு கூட கூப்பிட்டு கிடையாது. ஏன் அப்படி கூப்பிட்டுன்னு தெரியல. அவரே கோயிலாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு தெரியல. கருத்த மேனியும் கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பும் அந்த கணீர் குரலும் திரும்பி எப்போ கிடைக்க போகுதுன்னு தெரியல. பஜனைக்கு போகும்போது அவர் சுமந்த அந்த பெட்ரமாஸ் லைட் அவ்வளோ அனலுக்கு நடுவில் அந்த முகத்தில் அந்த கருத்தை கட்டுக்கு போடுவார்.
உரிமையோட கேட்பார், டேய் கொஞ்ச நேரம் நீ தூக்கிட்டு வாடா அப்படின்னு. கொஞ்சம் தூரம் தான் தூக்க முடியும், வலி தாங்க முடியாது, அவ்வளோ அணு கக்கும் அதில். திரும்பினே கோயில் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவேன். பாட்டு பாடுறதுலே அவர் ஒரு தனி ரகம். யாக்கோபிலோ வெள்ளி ஊதிக்கும் என்று, இஸ்ரேல் ராஜ செங்கோல் எங்கும் காதிக்கும் என்று, ஆக்கம் இழந்து மறுவாக்குரைத்த இங்க தீர்க்கர் அப்படின்னு அந்த பாட்டு முடியும். இந்த ராகம் முடியும் போது அரசனை காணாமல் இருப்பேன்னு அவர் தொடங்குவார். எங்கெல்லாம் அதை மீறி அந்த சினிமா பாட்டோட நெஞ்சம் உண்டு நேர்முன்னு வந்துடும். ஆனால் எந்த இன்னொரு ராகத்தில் பாடினா கூட அந்த வரிகளை மாறாமல் அவ்வளோ தெளிவாக பாடிட்டு வருவார். உரிமையோட பேர் சொல்லி கூடுவார். அந்த சின்ன வயசு முதல் இப்போ வரையும். இப்போ ஐரானதுக்கப்புறம் ஜீவான்றதே கூப்பிட நிறுத்திட்டார். ஐரா கோயிலுக்கு கோயில அப்படின்னு. நான் அந்த பேர் இந்த கோயிலில் தான் இருக்குது. என்னை அந்த மரியாதை இன்னொன்று வந்துட்டோடனே அதை நோக்கி இந்த மரியாதை கொடுக்கணும் சொல்லி அழைக்கிறவர். வழிபாட்டில் அவர் கண் ஆல்ட்ரு மேலே தான் இருக்கும். மெழுகு தேவைதா கம்யூனின் தேவையா அப்படின்றதும் அந்த கண்கள் எத்தனை ஐயருங்க வந்தாலும் மாறாத ஐர ஆல்ட்ரும் ஐரி மட்டும் பார்த்துனே இருப்பார். அந்த வழிபாடு முடிகிற வரையிலும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. விபிஎஸ் காலத்தில் கலைச்சி போட்டிருப்போம் பெஞ்சில் இங்கேயும் எங்கேயும் கிளாஸு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் நீங்கள் கோயில் வழிபாட்டுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக எல்லாம் மாறி இருக்கும். ராத்திரி 3 மணி ஈஸ்டருக்கு டெக்கரேஷன் முடிச்சுட்டு போயிருப்போம். அந்த வழிபாடு முழுசும் பூக்கள் கொட்டி கிடக்கும். ஈஸ்டர் காலையில் 5 மணிக்கு வழிபாட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த வாசனையோட அவ்வளோ நீட்டாக தொடச்சி ஒரு பூ கூட கீழே இருக்காது. எப்படி நடந்துச்சு ஒரு மிராக்கள் மாதிரியே இதெல்லாம் இருக்கும். ஆயர்கள் ஹவுஸ் விசிட்டிங் போனாங்களோ இல்லையோ, வருஷத்தில் 4 முறை 1000 வீடு இருந்தாலும் 1000 வீடையும் போய் பார்ப்பார். உண்டி எழுத்துன்னு தொடுப்பார். எல்லா வீட்டிலும் உண்டி இருக்கும். 2 ப்ரோக்ராம் ஷீட், லென்ட்டுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் கேலண்டர். அவர் கையில் தான் அந்த கேலண்டரே வாங்க முடியும். ஸோ இப்படி நேரடி தொடர்பு இருக்கும். எங்கேயுமே ஒரு வீட்டில் எங்கள் கஷ்டம் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த காசு கொடுங்க அப்படின்னு சொன்னதாக வரலாறே இல்லை. வீட்டு ஒரு சிரிப்பார், மகிழ்ச்சியோடு போயினே இருப்பார். வரைஞ்சி வா அப்படின்வார். இந்த ஆன்மா, அந்த கருத்த மேனி, கள்ளம் கவடமில்லாத சிரிப்பு, அந்த கணித குரல் அமைதி திரட்டும். ஒன்று சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3ஆம் வசனம். சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தார். The boy Samuel ministered before the Lord under Eli. The lamp of God had not yet gone out. And Samuel was laying down in the house of the Lord, where the ark of God was. திருச்சபையிலே பணி செய்கின்ற நற்செய்தி பணியாளர்கள், டீக்கன், கோயில் பிள்ளைகள், கல்லறை தோட்டத்திலே பணி செய்கிறவர்கள், இப்படிப்பட்டதான பணியாளர்களை பற்றினதான பார்வை இறைமக்களாகிய நமக்கு திருச்சபையினுடைய நிர்வாகம் சார்ந்தோ அல்லது சமூகம் சார்ந்தோ மிக மிக குறைவாகவே இருக்கிறது. திரு சிகாமணி அவர்கள் கார்மெல் தேவாலயத்தில் மிக ஒப்படைப்போடு கூட பணி செய்த ஒருவர். அவரை பற்றினதான பார்வையை நாம் பல்வேறு தளத்திலிருந்து நாம் பெற்று வந்தோம். அவரை அழைத்து வந்தவர் நேர்த்தியான ஆயர் அருட்பணி டிவிடி டேவிட் ஐயா அவர்கள். அவரே நம்ம சிறப்பான பார்வையில் பார்க்க வேண்டியவர். அவர் செய்த ஊழியங்கள் எல்லாம் மிகச்சிறப்பான ஊழியங்கள். அவரால் அழைத்து வரப்பட்ட சிகாமணி என்கிற இந்த கோயில் பணியாளர் குடும்பமாக கோயில் பணியினை அவர்கள் மேற்கொண்டார்கள். அவருடைய சகோதரர் கோயில் பணியாளராக இருந்தவர். அவருடைய துணையாளருடைய சகோதரியினுடைய கணவர், அந்த குடும்பமும் கோயில் பணியினை வெங்கிக்காலிலே செய்து வருகிறார்கள். தற்பொழுது அவருடைய மகள்
ஜோசப், செல்வி இவர்கள் இணைந்து அவர் விட்டு சென்றிருக்கிற கோயில் பணியை தொடர்கிறார்கள். நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் கடவுள் பிரதான ஆசாரியனாகிய ஏலியிடம் பேசுவதை தவிர்த்து, ஏலியை பற்றி தான் பேச போகிறாரு, ஆனால் அதை பேசுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நபர் கோயில் பணியாளர் சாமுவேல். இங்கே கர்மேலில் இந்த ஆலயத்தில் மிக நேர்த்தியான பணியாளராக கடந்த 25 ஆண்டு காலத்துக்கு மேலே பணி செய்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்விலே பல்வேறு விதமான இழப்புகளை அவர் சந்தித்தவர்கள். 2 மகன்களை பெற்றெடுத்து அவர்களையும் அதில் இழக்க கொடுத்தவர். அதை கடந்து கோயில் பணியினை அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள், மிகுந்த ஒப்படைப்போடு செய்திருக்கிறார்கள். அதை நாளிலே நினைவு கூறுகிறோம். திருச்சபையிலே இப்படிப்பட்டதான பணியாளர்களை நாம் வளர்த்தெடுக்கவும், அவர் விட்டு சென்றிருக்கிற அந்த பண்புகளை, ஒப்படைப்பான பணியினை நாமும் செய்வதற்கு சவால்களாக வைக்கப்பட்ட வாழ்க்கையாக நாம் இவர்களை நாம் பார்க்கிறோம். அனைவருடைய இல்லங்களுக்கும் சென்றவர், அனைத்து பணிகளையும் செய்பவர், கோயில் சார்ந்திருக்கிற அனைத்து பணிகளையும் செய்பவர். நம்முடைய ஆலயத்தில் மிஸ்டர் பீட்டர் தாமஸ் அவருடைய சன் மிஸ்டர் சந்தோஷ் அண்ணன் அவர்கள் கொடுத்த அந்த பேந்தர் வெஹிக்கிள் 2 வீலர் அதை பயன்படுத்தினார்கள். நிறைவாக இப்பொழுது டிவிஎஸ் வாகனத்தை டிவிஎஸ் 50 பயன்படுத்துகிறாங்க. பார்க்க கல்லறைக்கு மரித்தவர்களை அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்வதற்கு 4 சக்கர வாகனம் ஒன்று ஆலயத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது, அவருடைய இல்லத்திற்கு அருகாமையிலேயே. அதை இழுத்து சென்று கல்லறைக்கு செல்வதும் மிஸ்டர் ஜெயராஜ், ரெவரன் ஜீவரத்னம், ரெவரன் எபினேசர், நானும் எல்லாமே அவரோட இப்படிப்பட்டதான பணிகளிலே உடனிருந்தவர்கள். எங்களை உரிமையோடு அவர்கள் அவருடைய பணியினை எங்களோட பகிர்ந்து கொள்ள சொல்வார்கள். இந்த கோயில் பிள்ளை பணியினை அவர் ஏற்ற அந்த காலகட்டங்களில் தனி ஒருவராக மனைவி இழந்து 2 மகள்களோடு கூட இங்கே வந்து அவர் பணியை துவங்குகிற பொழுது அவர் சந்தித்த இன்னல்கள், பிரச்சனைகள் ஏராளம். சமீபத்தில் கூட நான் அவர் சந்தித்து பார்த்த பொழுது அந்த சூழ்நிலையில் அவருக்கு காலில் ஏற்பட்ட அந்த அடியினாலே இப்பொழுதும் நடப்பதற்கு சிரமப்படுகிறேன் என்று சொன்னார்கள். தன்னுடைய எல்லா கஷ்டங்களின் மத்தியிலும் இறை பணியை மிக துணிவோடும் மிக நேர்த்தியாகவும் செய்தவர். இந்த சிலுவை விளக்கு, கர்மேல் ஆலயத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற சிலுவை விளக்கை சரி செய்வதற்கு தனி ஒருவராக ஏறி சென்று இறங்கக்கூடியவர், அதை சரி செய்து இறங்கக்கூடியவர். இறை மக்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள், அதற்கு அந்த பிறந்தநாள் திருமண நாள் லிஸ்ட்டு எழுதுறதுலேருந்து அவங்களுக்கு வாழ்த்து அட்டை அனுப்புவது, அவருடைய முகவரியை பதிவு செய்து அனுப்புவது, திருச்சபையினால் தான் வாழ்வு பெற்றேன், அவங்க பெற்றோர்களை அழைத்து வந்தார்கள் மிஷினரிகள் என்பதெல்லாம் நம்ம இதில் கேட்டிருக்கிறோம். மிஷினரிகள் வாழ்வு கொடுத்தார்கள், அந்த வாழ்வை ஆலயத்திற்கே அர்ப்பணிப்பது. 2 மகள்களையும் ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கிற வகையில் அதற்கான அவர் செலக்ட் பண்ண மருமகன்களை நாம் பார்க்குறோம். அக்காவுக்கும் மகள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆறுதலையும் சமாதானம் தருவாராக. திருச்சபையாக இணைந்து நாம் இந்த கோயில் பணியாளரை நாம் நினைவு கூறுகிறோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம்.